ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக நீர் உம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறீரப்பா. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய விருப்பங்கள், சூழ்நிலைகள், பலவீனங்கள், அவமானங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையில் நமக்கு என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி முடித்து விட்டார். வாசிக்கலாம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தீர்க்க தரிசனம் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடிக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அவர் எப்பொழுது ஆறுதல் செய்வார், எப்பொழுது என் வனாந்தரம் மாறும், எப்பொழுது என் அவாந்தர வெளி மாறும், எப்பொழுது என் கண்ணீர் மறையுங்கிற இடத்துல ஒரு விசுவாசி இல்லை. இதையெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய உடன்படிக்கையில விசுவாசிகளோட தேவை என்னவென்றால் இதை அறிந்து, இதை விசுவாசித்து அந்த அனுபவத்தை தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க அறிந்து கொள்ளாம நீங்க விசுவாசிக்க முடியாது. நீங்க விசுவாசிக்க முடியாம இந்த ஆவிக்குரிய உள்ள கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்வை உங்களால வெளியில என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் வேற யாரும் இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வேற வழி கிடையாது. ஒரே வழி, அவரே வழி, நானே வழி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளும் போது, அவர் எதற்காக வெளிப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளும் போது,
சிலுவையில் அவர் எதை செய்து முடித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அறிகிற பிரகாரமாக, சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வு பழைய வாழ்வு போல என்ன செய்யாது? இருக்காது. பழைய வாழ்வு போல இருக்கிறது என்றால் நாம் இன்னும் முழுமையான ஒரு சுவிசேஷத்தை, சத்தியத்தை முழுமையாக என்ன செய்யல? அறியவில்லை. ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆறுதல் செய்திருக்கிறார். நம்முடைய வனாந்தரத்தை மாற்றி இருக்கிறார். அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும், அழுகையையும் புலம்பலையும் கண்ணீரையும் துதியும் கீத சத்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த முதல் வார்த்தையை பாருங்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மூலம் அது செய்து முடிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:18-19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்த அந்த ஆறுதல், அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த செயல்கள், அந்த மீட்பு, வாழ்வு, விடுதலை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த இளைப்பாறுதலுக்குள் உங்களை அழைக்கிறார். புதிய உடன்படிக்கையில இந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது இந்த உலகத்தை முடித்து செல்லுகின்ற இளைப்பாறுதல் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அந்த வாழ்வை அனுபவிக்கின்ற இளைப்பாறுதல். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். தேவன் உலகத்தை படைக்கிறார், ஆதாமை படைக்கிறார். அதை படைத்து ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். அதுல ஒரு பசி இல்லை, பட்டினி இல்லை, நோய் இல்லை, சாபம் இல்லை, ஒரு தேவை என்று ஒரு காரியம் அங்கு இல்லை. அவர் என்ன ஒரு பரிபூரணத்தை வைத்திருந்தாரோ அதை அங்கு ஆதாம் என்ன செஞ்சாரு? அனுபவித்தார். ஒரு ஓய்வுக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது போல, நம்முடைய பிரச்சனைகளை போல அன்று ஆதாமுக்கு கிடையாது. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யறது? இந்த நோய்க்கு நான் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றது? தேவனுடைய வல்லமையை நான் எப்படி பார்க்கிறது? இந்த இடத்துல நான் விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த போராட்டமோ, இந்த கவலையோ, இந்த பயமோ அவருக்கு கிடையாது. எல்லாம் பரிபூரணமாக இருந்த ஒரு இடத்துல அந்த ஓய்வை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது போலவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய மீட்புக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்க தேவைக்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உறவுக்காக நீங்க ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாம என்ன செய்யணுமா? பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:18-19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 18வது வசனம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறதா?
தேவனாலே உண்டாயிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு கிருபையின் தேவன் இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. ஒப்புரவாக்குறதுன்னா என்ன? சமாதானம் செய்யறது. சமாதானம் செய்யறதுன்னா என்ன? அங்க ஒரு பிரிவு இருந்திருக்கணும், அங்க ஒரு வருத்தம் இருந்திருக்கணும், அங்க ஒரு சண்டை இருந்திருக்கணும். அந்த இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு பேரு தான் என்னது? சமாதானம் இல்லையா? இங்கு அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. நமக்கும் தேவனுக்கும் என்ன சண்டை இருந்தது? என்ன பிரச்சனை இருந்தது? என்ன பிரிவு இருந்தது? நம்முடைய பிரச்சனைகளினால் இல்லை, ஆதாம் செய்த செயலின் மூலம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவனிடம் சேர முடியாமல் பாவமானது தடுத்து வைத்திருந்தது. நம்மெல்லாம் செய்யற செயல்கள்னால பாவிகள் இல்ல. நம்ம பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறோம்? பாவத்துலதான் பிறக்கிறோம். இயல்பே எப்படிதான்? ஆதாமின் வித்தினால் பிறந்த யாவும் அதே பாவ இயல்புல என்ன செய்கிறது? பிறக்கிறது. இந்த இயல்புக்கு தேவனிடத்துல செல்லக்கூடிய தகுதி கிடையாது. தேவன் எவ்வளவு அன்புள்ளவரோ அதே போல அவர் நீதியுள்ள தேவன். அந்த நீதியானது அந்த பாவத்திற்கான தண்டனையை கேட்கும். ஆனா அந்த நியாய தீர்ப்பை காட்டிலையும் அந்த நீதியை காட்டிலையும் அங்கு இரக்கம் மேன்மை பாராட்டியது. உங்கள் மீது என் மீது கொண்ட அன்பின் காரணமாக அந்த பாவத்திற்கும் பாவத்திற்கான தண்டனைக்கும் என்ன செயல்கள் செய்ய வேண்டுமோ அதை நம்மீது சுமத்த விரும்பாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. விலங்குகளோட ரத்தம் பாவங்களை மூடியதே தவிர அந்த பாவங்களை அதால என்ன செய்ய முடியல? போக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மள என்ன செஞ்சிருக்குதா? சுத்திகரித்து நீதிமானாக மாற்றி இருக்கிறது. ஆதாமிடமிருந்து வந்த இயல்பை மாற்றி தேவ இயல்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. பழைய இயல்புல நாம கிடையாது. தேவ இயல்பை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட என்ன செஞ்சிருக்கிறார்? ஒப்புரவாக்கி இருக்கிறார். நீங்க ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் உங்க சூழ்நிலைகள்ல நீங்க தைரியத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் என் மீது கோபமாக இல்லை, அவர் என்னை அன்பு செய்கிறார். அவரால் நான் நேசிக்கப்படுகிறேன், அன்பு செய்யப்படுகிறேன். அவர் என்னை மன்னித்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நான் விசேஷித்தமானவனாக இருக்கிறேன். நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க அறிந்து விசுவாசிக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட ஒரு செயல். இதை நீங்க அழுது கெஞ்சி புலம்பி மஞ்சாடி வாங்குகின்ற ஒரு செயல் அல்ல. முழுவதும் இலவசம். ரட்சிப்பிற்கு தேவையான அனைத்து காரியமும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? செய்து முடிக்கப்பட்டாயிற்று. பரலோகத்திற்கு ஒரு தகுதியை அங்க என்ன செஞ்சிட்டாரு? உண்டாக்கி விட்டார். அது மாத்திரம் இல்ல, நான் பரலோகம் போறது மாத்திரம்தான் அப்படின்னு நீங்க நினைத்தீர்கள் என்றால் அதை விட முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. என்ன தெரியுமா? தேவனுடைய உறவு. உங்களோடு உறவு கொள்ள விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீ பரலோகம் வந்த பிறகு நான் உன்னை உறவு செய்யறேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. இந்த உலகத்தில் அனுதினமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மணித்துளிலையும் ஒவ்வொரு வினாடியிலையும் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உங்களை ஆற்ற விரும்புகிறார், உங்களை தேற்ற விரும்புகிறார், உங்களை வழி நடத்த விரும்புகிறார், உங்களை உருவாக்க விரும்புகிறார், உங்கள் மூலம் செயலாற்ற விரும்புகிறார். அவருடைய திட்டம் அதுதான். ஒரு விசுவாசியோட திட்டம் அதுதான். அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளாததுனால நம்ம உலகத்தோடு ஒரு ஒத்த வாழ்வு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்?
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இவ்விதம் கூறுகிறது. ஆனா பிசாசானவன், சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த சத்தியத்திற்கு எதிரான பொய்களை அவன் சொல்லுகிறான். நீ தேவனால் இன்னும் என்ன செய்யப்படல? மன்னிக்கப்படல. அவர் உன் மேல எப்படி இருக்கிறாரு? கோபமா இருக்கிறாரு. நீ தேவனுடைய பிரசன்னத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீ இந்த விடுதலை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஏனென்றால் தண்டனையே யார்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு? யார்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு? தேவன் கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. இதையெல்லாம் நீ அனுபவித்தால்தான் நீ கிறிஸ்தவன். இதையெல்லாம் நீ அனுபவிக்கிறது தான் அவருக்கு மகிமையை கொடுக்கும். எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகம் இல்லையா? எல்லாமே செய்து முடிக்கப்பட்டு அந்த இளைப்பாறுதலுக்குள் அவர் அழைக்கிறார். இந்த இளைப்பாறுதலை நீ அனுபவி என்று சொல்லுகிறார். அன்று ஆதாமுக்கு சொன்னது போல இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதை நீங்கள் அனுபவியுங்கள், பூமியை நீங்கள் என்ன செய்யுங்க? நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். தேவ சந்ததி என்ன செய்யணுமா? நிரப்பணுமா? அவருடைய வல்லமை என்ன செய்யணுமா? தேவ நதியை போல அந்த சமாதானத்தையும் அந்த வல்லமையையும் நதியை போல ஓடுகிறதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வல்லமை அது மேல இல்ல, எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு, ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கு. எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உன் மீது கோபமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அந்த ஓய்வுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? அந்த கோபம் போறதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவன் என்னோடு ஒப்புரவாக்குகிறதுக்கு, அவரோட கோபத்தை நான் சாந்தப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படி நம்மால் செய்ய முடியும் என்றால் கிறிஸ்து வர தேவையில்லையே. கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் செஞ்சா நீ பரலோகம் என்ன செய்யலாம்? போலாம். அப்படி இல்லாட்டி நீ என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சொல்லி இருக்கலாமே. ஏன் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி இத்தனை பாடுகளையும் அனுபவித்தது ஏன்? நீங்களும் நானும் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காக. உங்களது உறவை தேடி அவர் வந்தார். இந்த உலகத்தில் அந்த இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிக்க அவர் விரும்புகிறார். போதும், நீங்க பாரத்தை சுமந்தது போதும். பாவத்தினாலும் விளைவுகளினாலும் சாபத்தினாலும் உங்களுடைய வாழ்வு அழிந்து கொண்டிருப்பது போதும். இதை நீங்க அனுபவிக்க தேவையில்லை. நான் செய்து முடித்து விட்டேன். அந்த விடுதலைக்குள் வா, அந்த அன்புக்குள் இளைப்பாறு, அந்த மீட்பின் அனுபவத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்துக்கொள்? பெற்றுக்கொள். அவருடைய சத்தியம் அதுதான் சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. இந்த முந்தின வசனத்தை ஒரு முறை பார்க்கலாம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா? ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னா என்ன? நீங்கள் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? சமாதானம் பெற்றிருக்கிறீங்க, ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்மள அவர் செய்ய சொல்ற ஊழியமே எந்த ஊழியம்தான்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம்தான். நீ பாவி என்று சொல்லுகின்ற ஊழியம் இல்லை. பாவிதான், அது பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்கள கழுவி நீதிமானாக்கி தேவனோடு அது என்ன செஞ்சிருக்கு? ஒப்புரவாக்கி இருக்கிறது. அது மீதி பாதி. சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, பாதி உண்மையை மாத்திரம்தான் என்ன செய்வான்? சொல்லுவான். ஏன்னா மீதி வார்த்தையில என்னத்தை வேணாலும் அவன் என்ன செஞ்சுக்கிடுவான்? போட்டுக்கொள்ளுவான். இப்படிதான் விசுவாசிகளோட நிலைமை இருக்கிறது. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம் கரங்களில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இன்றைக்கு என்னுடைய பாவத்தினால் நான் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேனா? என்னுடைய சாபத்தினால நான் நின்று கொண்டிருக்கிறேனா? நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்? தேவன் என் மீது கோபமாக இருக்கிறாரோ அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது என்றால், வசனம் சொல்லுது, அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்ன செய்யலையா? அவருடைய சிந்தனைக்கு என்ன செய்யலையா? கொண்டு போகலையா? உங்களோட பாவத்தை அவர் என்ன செய்யறது இல்ல? நினைத்து பார்ப்பதே இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை இல்லையா? என் பாவத்தை அவர் நினைத்து பார்க்கவில்லை என்றால் எவ்வளவு தைரியமா அவர்கிட்ட போகலாம்? எப்பேற்பட்ட ஒரு விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அப்படின்னா, பாவம் போனா போகுதுன்னு சொல்லி அவர் என்ன செய்யல? விடல. சட்டப்படி. ஏன்னா அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் ஒரு நீதிபதி. சட்டப்படி அந்த பாவத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை, அந்த தண்டனை அங்கு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு? சுமத்தப்பட்டு ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் பாவத்திற்கான ஒரு தீர்வு சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. யார் அதை அறிந்து கொள்ளுகிறார்களோ, யார் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அந்த விடுதலையை அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏன் எண்ணவில்லை என்றால், நாம் அந்த சமாதானத்தை பெற வேண்டும் என்று அங்கு இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா? ஏசாயால ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்கலாம். ஏசாயா 53:10 வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாரா? ஏன் அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தை எண்ணுவதில்லை என்றால், அங்கு இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். நம்ம எந்த இடத்துல நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று நமக்கு இந்த ரட்சிப்பை அவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லும் பாருங்க, 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். வசனம் சொல்லுது பாருங்க, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். நம்மளை எப்படி நீதிமான்களாக்கி இருக்கிறாரா? அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். அவரை பற்றும் அறிவினால் அந்த நீதிமான்கிற இடத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார் என்றால், நாம் தேவனுடைய நீதியை பெறும் படிக்கு. இந்த நீதி என்றால் என்ன? தேவனுடைய இயல்பு, தேவனுடைய பக்கத்துல செல்லக்கூடிய தகுதி. பரலோகம் போக வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற நல்ல செயல்களின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இந்த நீதியை நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே பரலோகம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த நீதிங்கிறது தேவனோட இயல்பு. தேவனோட இயல்பை நாம எந்த செயலை செஞ்சு சம்பாதிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து இதை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இயல்பை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற பரிசு. இலவசமாக அவர் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களோ, அவர் நமக்கு பதில், நமக்காக, நம் சார்பில் அடிக்கப்பட்டார்.
நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் விசுவாசத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு உங்களை கிறிஸ்துவுக்குள் உள்ளான இடத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்க அடிக்கப்படுகிற இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரணத்தை பெற்றுக்கொண்ட இடத்தை அவர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை அவர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட இடத்தை அவர் என்ன செய்கிறார்? தருகிறார். இப்படிதான் நீங்க ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகர் என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அடுத்த வினாடியே ஆதாமிடமிருந்து வந்த அந்த பாவ இயல்பு மறைந்து தேவ இயல்பு அங்க என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். அதுதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் தேவனுடைய நீதி. இந்த அடிப்படையில தான் அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்யல? எண்ணல. இந்த அடிப்படையில தான் நம்ம தேவன் பக்கத்துல போகக்கூடிய தகுதியை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். பரலோகம் போக வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய நீதி சம்பாதித்து பெறுகின்ற நீதி அல்ல. இது அநேகருக்கு தெரிவது இல்லை. அதனாலதான் விசுவாசிகளை சாத்தான் எப்படி அவன் வஞ்சிக்கிறான் என்றால், கிறிஸ்துவின் பலத்தை விசுவாசிக்கிறத விட்டுட்டு நம்ம பலத்துல நிற்க வைக்கிறான். நீ இதெல்லாம் செஞ்சாதான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இதையெல்லாம் செய்தால்தான் தேவன் உன்னை என்ன செய்து கொள்ளுவார்? ஏற்றுக்கொள்ளுவார். நீ இதெல்லாம் செய்யவில்லை என்பதினால் உனக்கு இந்த தண்டனை. இந்த தண்டனையின் மூலமாக அவருடைய உறவுக்குள் உன்னை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவர் தண்டனையின் மூலமாக அழைக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யார் மூலமாக அழைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நம்மை உறவிற்குள் அழைக்கிறார். இந்த நீதியின் அடிப்படையில தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நீதியின் அடிப்படையில தான் தேவன் இந்த விடுதலையையும் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த நித்திய ஜீவனையும் ஆறுதலையும் இரக்கத்தையும் கிருபையையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இதுவும் ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்த ஏசாயா சொல்றாரு, அவரை பற்றும் அறிவினால் நீங்க என்ன செய்வீங்க? நீதிமான்களாவீர்கள். யாரை பற்றும் அறிவினால்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவினால், அவரை பற்றி கொண்ட அறிவினால், அவரை ஏற்றுக்கொண்ட அறிவினால், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த உலகத்திலேயே அந்த அனுபவத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் இந்த இயல்பை பெற்றிருக்கிறாங்க. இந்த அறிவை பெறாததினால் அந்த அனுபவம் இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்வு அவங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளதான் இருக்கிறது. அந்த விடுதலை, அந்த மீட்பு, அந்த சுகம், அவருடைய வல்லமை, அவர் அந்த தேசத்தை தேவ நதியாக ஓடச் செய்கின்ற அந்த அனுபவம் யாருக்குள்ளதான் இருக்கு? ஒரு விசுவாசிக்குள்ளதான் இருக்குது. அவரை பற்றும் அறிவினால், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை தெரியாததினால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியறது இல்ல? போக முடியறது இல்லை. அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை மன்னித்திருக்கிறார். அவர் என்னை அன்பு செய்கிறார். அவரால் நான் அன்பு செய்யப்படுகிறேன். அவர் என்னை விடுவித்திருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார், எனக்கு சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய நித்திய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இதை நீங்க அறிந்து இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். ரொம்ப எளிமையாக கொடுத்திருக்கிறார். அங்கு பாவத்தினாலையும் பாவத்தின் விளைவுகள்னாலையும் வண்ணாந்தரமாக நம்முடைய வாழ்வு இருந்துதான்.
அதையெல்லாம் மாற்றி நமக்கு ஏதேன் தோட்ட ஒரு வாழ்வை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறார்? புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யோவேல் 2:24-25. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அடுத்த வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் ஒரு விசுவாசியின் அனுபவம். ஏசாயா தீர்க்கதரிசியினால் தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? உரைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானாலையும் பாவத்தினாலையும் அதோட விளைவுகள்னாலையும் சாபத்தினாலையும் இந்த உலகத்துல என்ன என்ன விளைவுகள் இருக்கிறதோ அதனால் நம்முடைய வாழ்வு வனாந்தரம் போலதான் இருந்தது, அவாந்தர வெளி போலதான் இருந்தது, புலம்பலும் கண்ணீரும் பயமுமாக தான் இருந்தது. ஆனால் அது என்ன பட்சித்ததோ அந்த விளைவை அவர் என்ன செய்றாரா? திரும்ப தருவேன். நீங்கள் சாப்பிட்டு, அதுவும் எப்படி சாப்பிட்டு? சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வோமா? துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு அனுபவத்தை அந்த இளைப்பாறுதலில் அவர் வைத்திருக்கிறார். வனாந்தரம் ஏதேனை போல மாறுவது, அவாந்தர வெளி கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுகிறது. அதுல துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகி இருக்கிற ஒரு அனுபவம். இது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ரட்சிப்பிற்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது, அவர் கையில் கொடுக்கப்பட்ட பணியை அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். அந்த பாவத்திற்கு விலையாக என்ன நாம் செலுத்தப்பட வேண்டுமோ, பாவத்திற்கு என்ன தண்டனையை நாம் கொடுக்க வேண்டுமோ, எந்த கடனை நாம் அடைக்க வேண்டுமோ, அதை வட்டியும் முதலுமாக அவர் அங்க என்ன செஞ்சு முடிச்சிட்டாரா? செய்து முடித்து விட்டார். உங்களுடைய கணக்குல நீங்க செலுத்த வேண்டிய கடன் என்று இனி எதுவும் இல்லை. அங்க கொடுக்கப்பட்டாயிற்றுன்னு சொல்லி நம்மளுடைய கணக்குல என்ன செய்யப்பட்டாச்சு? எழுதப்பட்டாச்சு. முடிந்தது. அந்த முடிந்தது அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு எல்லா கடனும் தீர்க்கப்பட்டது என்று அர்த்தம், செலுத்தப்பட்டாயிற்று என்று அர்த்தம், எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்றுன்னு அர்த்தம். இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. அந்த பலி கொடுக்கும் போது ஆசாரியர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, அவருடைய பாவம் எல்லாம் தீர்ந்தது என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை யூதர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே வார்த்தையை அவர் சிலுவையில் சொல்லுகிறார். ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான பாவத்திற்கான கடன் அடைந்து தீர்ந்தாயிற்று. அதனால் உலகத்தாரது பாவங்களை தேவன் எண்ணாமல். இப்போ ஏன் அவர் எண்ணுவதில்லை தெரிகிறதா? அங்க ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? தீர்த்து முடித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை அவர் பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் பார்க்கிறார். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல.
8வது வசனம் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. யாராவது ரட்சிப்பை நான் இந்த செயலை செஞ்சு பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வசனம் தெளிவா சொல்லுது, இது உங்களால் உண்டானது அல்ல. இதுல கிருபை மாத்திரம் இல்ல, விசுவாசமும் தேவனுடையதுதான். அவரை நம்பக்கூடிய விசுவாசத்தையும் அவர் வார்த்தையில என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். கிருபையும் அவருடையது, விசுவாசமும் அவருடையது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, பரிசு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது நம்முடைய செயல்களினால் உண்டானது அல்ல. எப்படி ரட்சிப்பு தேவனுடைய ஈவோ, அந்த ரட்சிப்பின் பலன்கள் வெளிப்படுறதும் அவருடைய ஈவுதான். உங்க செயல்கள்னால அதை நீங்க என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்கிறது இல்லை. அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த பலன்கள் என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுகிறது. இதை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? விடுதலையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அவருடைய உறவுக்குள்ள போக என்ன செய்து கொள்ளணும்? நீங்க சத்தியத்தை அறியணும், அவ்வளவுதான். அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். அதை அறியும் பொழுதே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் எல்லாம் எனக்கு செய்து முடித்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு வரும் பொழுதுதான் உங்களால உங்க சூழ்நிலைகள்ல அதுல விடுதலையை உங்களால விசுவாசிக்க முடியும். இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதை நான் எப்படி பெற வேண்டும்? இதை தேவனிடம் நான் எப்படி இதை நான் வாங்க வேண்டும்? என்ன செயல்களை செய்தால் எனக்கு அவர் கொடுப்பார்? இப்படிதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளோட மனநிலையாக இருக்கிறது. அதை தேடி, அதை ஓடி, பயந்து, போராடி, கலங்கி, சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நிலைமை விசுவாசிகளோட நிலைமை. அவர் போதும்னு சொல்றாரு. உங்க பாரத்தை நீங்க என்ன செய்யாதீங்க? சுமக்காதீங்க. நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன்? சுமந்து விட்டேன். சாத்தானுடைய தந்திரங்களில் ஒரு பெரிய ஒரு தந்திரம் என்னவென்றால், எப்பொழுதுமே நம்மை நம்முடைய பலத்தில் நிற்க வைப்பது. நம்முடைய பலத்துல நம்மை நிற்க வைத்தால் போதும், எளிதாக நாம் தோற்று விடுவோம் என்பது அவனுக்கு தெரியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அவரை நம்ம பற்றி பிடிக்கும் போது அவர் பலத்தில் நாம் நிற்க முடியும். அவருடைய பலத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் போராட வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. தேவனோட தயவையும் கிருபையையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அந்த இழப்பாறுதலில் அந்த கிருபை காத்திருக்கிறது. நீங்க கிருபைக்காக காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த கிருபை உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சாத்தான் என்ன செய்யறான்னா நம்முடைய பலத்தில் நிற்க வைக்கிறான். தேவனுடைய விருப்பத்தை நீ என்ன செய்து நீ சம்பாதிக்க போகிறாய்? தேவனுடைய அன்பை நீ இதை செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அந்த அன்பை நம்மீது அவர் என்ன செய்து விட்டார்? வெளிப்படுத்தி விட்டார். அவர் அன்பு செய்திருப்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? அன்பு செய்திருக்கிறார். அந்த செயல்களின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? அன்பு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலத்தில் நமக்கு நிற்கிற வரைக்கும் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. 2வது, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நீதிமான்கிற இடத்த எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றேன், நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன். அடுத்த நாள் நான் பாவம் செய்யும் போது மறுபடியும் எனக்கு இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும்னு அவசியமா? இல்லை. அடுத்து இன்னும் 10 தலைமுறை கழித்து ஒரு குழந்தை பாவம் செய்து அதற்காக அவர் இறங்கி வர வேண்டும் என்ற அவசியமா? அதுவும் இல்லை. ஒரே பலியினால் அந்த மீட்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? பூரணப்படுத்தி இருக்கிறார்.
மறுபடியும் ரத்தம் சிந்துவதற்கு அவசியம் இல்லை. அந்த ஒரே பலி போதுமானது. நீங்க இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்வு மாறுகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவிக்குரிய உண்மை. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி உடம்புல பல பலவீனங்கள், பிரச்சனைகளோட இருக்கும்போது சுவிசேஷத்தை சொன்னா அவங்க விடுதலை ஆகிறத நான் பார்த்தேன். ஜெபிக்கெல்லாம் தேவையில்லை, சுவிசேஷம் சொன்னாலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? விடுதலை ஆவாங்க. பல பிரச்சனைகளும் சரியாகிறத பார்த்தோம் நாங்க. ஒரு சில வாரங்கள்ல நிறைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல சொல்ல அந்த சரீரத்துல விடுதலை வரும். ஆனா மறுபடியும் அந்த பிரச்சனை என்ன செய்யும்? வரும். இப்படி சென்று கொண்டே இருக்கும் போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னுடைய பாவத்தினால் எனக்கு இந்த தண்டனையா? இந்த சந்தேகம். அப்போ நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை பாவங்கள கழுவி நம்மளை என்ன செஞ்சிருக்கு? சுத்திகரித்திருக்கிறது. அது பாவ மன்னிப்பை நமக்கு என்ன செய்திருக்கிறது? பெற்று தந்திருக்கிறது. நித்திய மீட்பை நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. என்னுடைய பாவத்தினால் எனக்கு இந்த விளைவா என்று கேட்கும்போது, ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதை தாண்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தாண்டி நீ வேற ஏதாவது ஒரு விலையை கொடுக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்கும்போது, இல்ல, இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தை தாண்டி என்னால் என்ன செய்ய முடியாது? விலை கொடுக்க முடியாது. இதை சொல்லும் பொழுதே, இது போன்ல நடக்குது, இதை சொல்லும் பொழுதே அந்த அசுத்த ஆவி, இவளுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது, இவளோட சரீரத்துல நான் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது என்று அழுது கொண்டு என்ன செய்து போகுது. ஏசுங்கிற நாமம் சொல்லல, ஜெபிக்கல, சத்தியம். ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற சத்தியம். அவருடைய ரத்தம் உங்களை பாவங்களற கழுவி இருக்கிறது. அந்த ரத்தம் பாவங்களை கழுவுகிறதற்கு போதுமானது. உங்களுடைய செயல்கள் தேவையில்லை. அதை தாண்டி ஒரு விலைக்கிரயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நீங்க ஒரு செயல்கள் அதை தேடும் போது அங்க என்னாகிறது என்றால், ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்த செயல்களை அது கனவீனப்படுத்துகிறது. அதற்குரிய கனத்தை அது என்ன செய்யல? கொடுக்கல. நான் இத்தனை நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்து இந்த விடுதலைக்காக நான் ஜெபிக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்டால் அது தவறு கிடையாது. ஃபாஸ்டிங் தவறு கிடையாது. ஆனா நீங்க ஃபாஸ்டிங் இருந்து கொடுக்கிற மாதிரி அவர் அந்த விடுதலை என்ன செய்யல? கொடுக்கல. அவருடைய ரத்தத்தை சிந்தி அதை அவர் சம்பாதித்திருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொடுத்த விடுதலைய நம்ம 40 நாள் ஃபாஸ்டிங் நிறைவேற்றி விடுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம உபவாச ஜெபம் 40 நாள் இல்ல, 4 வருஷம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. வேதத்தை 10 முறை நான் வாசித்தால் அந்த இடத்துக்கு போயிடலாமா? போக முடியாது. ஆலயத்துக்கு ஒரு முறை கூட தவறாமல் அட்டெண்டன்ஸ் கொடுத்தா நம்ம போயிடலாமா? இல்ல. ஊழியத்துல நான் எத்தனை பெரிய இடத்துலனாலும் இருக்கலாம், இந்த மெம்பரா இருக்கலாம், அந்த மெம்பரா இருக்கலாம், இவ்வளோ பெரிய தேவ ஊழியக்காரரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், அந்த அனுபவம் என்னை அங்க கொண்டு போய் சேர்க்குமா? சேர்க்காது. இதையெல்லாம் நான் குறை சொல்லலை, இதெல்லாம் நல்ல செயல்கள், செய்ய வேண்டிய செயல்கள். ஆனால் இது எனக்கு பாவ மன்னிப்பை என்ன செய்யாது? கொடுக்காது. இது என்னை நீதிமானாக என்ன செய்யாது? மாற்றாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்களற கழுவி இருக்கிறது, அந்த விலைக்கிரயம் போதுமானது என்று சொல்லும் போது ஒரு அசுத்தாவியால் நிற்க முடியவில்லை. இவளுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது, இனிமே இவளை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. விசுவாசிக்கு விசுவாசியின் இடம் தெரியவில்லை. யாருக்கு தெரிஞ்சிருக்கு? பிசாசுக்கு தெரிகிறது. எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் இல்லையா? அதனாலதான் பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையை தொட முடிகிறது. நம்முடைய அறியாமை, சாத்தானுடைய வஞ்சகமான போதனை, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது இல்லை என்று போதிப்பது. அங்கு சாத்தான் ஆதாம் ஏவாள எப்படி வஞ்சித்தான்? நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாள்ல நீ சாக போறதில்ல, நீ யார மாதிரி மாறிடுவ? தேவனை போல மாறி விடுவாய். ஏற்கனவே அவங்க யார மாதிரிதான் இருந்தாங்க? அவரது சாயலில்.
அதே போல இன்றைக்கு அவர் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நீ பெற வேண்டுமானால் இதை நீ செய்ய வேண்டும். ஏற்கனவே அவருடைய ரத்தம் நம்மை பாவங்கள கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. நீ பாவியாக இருக்கிறாய், இதெல்லாம் விட்டுட்டு நீ அவர்கிட்ட என்ன செய்யணும்? போக வேண்டும். நம்முடைய பலத்தில் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்றால் கிறிஸ்து மரிக்க தேவையில்லை. அதெல்லாம் செய்ய முடியாது என்பதற்காக தான் அவர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். இதை நான் சொல்றதுனால பாவத்தை ஆதரிக்கிறவள் நான் அல்ல. கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறதினால், நம்முடைய பாவங்களை அவர் எண்ணாமல் இருக்கிறதினால் அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவரும் கிடையாது. மாறாக நம்முடைய நிலைமையை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்மை அவருடைய தரத்திற்கு அவர் மாற்றிவிட்டார். நீங்க தவறி விழும் பொழுது உங்களை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால் அதை கழுவி சுத்தப்படுத்தி அவருடைய பலத்தினால் அந்த பாவத்திலிருந்து தூக்குவதற்கு கிருபை காத்து கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசியோட வாழ்வு இதுதான். அவர் என்னை மன்னித்திருக்கிறார் என்பதினால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறதும் இல்லை. நிறைய பேரோட எண்ணங்கள், போதனை, நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாங்கிற ஒரு தைரியத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. உண்மையிலேயே அந்த கிருபையை நீங்க புரிந்து கொண்டால் பாவம் செய்கின்ற உணர்வு உங்களிடத்தில் வராது. இது அநேகருக்கு புரிவது இல்லை. எத்தனையோ பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். 40 வருஷம் கிட்டத்தட்ட குடி பழக்கத்துல மரண படுக்கையில ஒரு சகோதரன் இருந்தார். குடித்து 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 மரணம் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? வந்து விட்டார். இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க மனைவிக்கு புரியல, அந்த சகோதரனுக்கு என்ன செஞ்சது? புரிந்தது. இதுதான் சத்தியம். இதுதான் ஒருத்தங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஒரே நாள்ல ஒவ்வொருவரிடமா அந்த சத்தியத்தை அவர் என்ன செய்கிறார்? சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு சில காலங்கள்ல ரொம்ப அழகான ஒரு விடுதலை. எத்தனையோ போதை மறுவாழ்வு மையத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்திருந்தோம். அவங்களால விடுதலை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அவர் என்னை மன்னித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் என்னை பாவங்களற கழுவி இருக்கிறது, என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதற்காக அவர் கூட கொஞ்சம் வாங்கி குடிக்கல. அந்த சத்தியம் அவரை என்ன செஞ்சது? விடுதலையை கொடுத்தது. கிருபை உங்களை மேலும் மேலும் பாவியாக்குவதற்காக இல்லை, உங்களை அந்த நீதிமானோட வாழ்க்கைக்கு அது தூக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. கிருபைய தவற புரிந்து கொள்றதுனால அது கள்ள உபதேசமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு தெரியும் அவருடைய கிருபையையும் சத்தியத்தையும் அன்பையும் நீங்க புரிந்து கொண்டா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு அவனுக்கு என்ன செய்யும்? நம்மை விட நன்றாக தெரியும். அதனால் அவன் வஞ்சிக்கிறான். அந்த விடுதலையை பெறவிடாத படிக்கு, அந்த மீட்பை அனுபவிக்க விடாத படிக்கு, அவர் கொடுத்த அந்த இளைப்பாறுதலில் வாழ விடாத படிக்கு அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா அதற்கான விலைக்கரையும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. கடந்த ஒரு வாரத்துல ஒரு சகோதரி கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அசுத்தாவி பிரச்சனையினால கட்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிறோம். தேவனை அறியாத ஒரு பெண், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண். இதை சொல்லி கொடுக்கும்போது அந்த குரலையும் எங்களால கேட்க முடியுது, அந்த பொண்ணோட குரலையும் எங்களால என்ன செய்ய முடியுது? கேட்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா, ஏற்றுக்கொள்றாயா, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த விடுதலையை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கிறேன். சொல்லி கொடுத்துட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம், எனக்காக இந்த ரட்சிப்பை இந்த பெண் ஏற்றுக்கொள்ளுகிறாளோ, விடுதலைக்காக ஏற்றுக்கொள்றாளா, இல்ல நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாளாங்கிற எண்ணம் எனக்கு என்ன செய்து வருகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னா இந்த பொண்ணுக்கு புரியுமா? எனக்கு ஒரு எண்ணம் வருது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய பாவத்தை அவருடைய ரத்தம் கழுவி இருக்கிறது, ஆவியில புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் சொன்னா இந்த பொண்ணுக்கு புரியுமா அப்படின்னு என் சிந்தனைக்கு வருது. ஆனா ஆவிக்குரிய உண்மை இதுதான். இந்த வார்த்தைகள் அந்த பொண்ணுக்கு பழக்கம் இல்லாத வார்த்தைகள், ஒரு விசுவாசிக்க பழக்கமான வார்த்தைகள். ஆனா அந்த பொண்ணுக்கு முன்ன பின்ன அது என்ன செஞ்சிருக்காது? கேட்டிருக்காது. இதை நான் கேட்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட, நீ எனக்காக ஏற்றுக்கொள்றாயா, உண்மையிலேயே நம்புகிறாயா? அவ சொன்ன பதில் என்ன அப்படின்னா, 5 வருடமாக
என்னோட உச்சந்தலையில, என்னோட நெற்றி, என்னோட முகத்துல உள்ள பகுதிகள்லாம் இறுக்கி கட்டி வைத்திருந்த மாதிரி இருக்கும். 2.5 வருஷம் நான் நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டேன். ஆனாலும் அந்த பிடி என்ன செய்யல? விடல. நீங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பிடி என்ன செஞ்சுட்டு? விட்டு விட்டது. நான் ஜெபிக்கல. நான் சொல்லிக் கொடுத்தது எதை சொல்லிக் கொடுத்தேன்? சுவிசேஷம், சத்தியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது? அது பாவங்களற கழுவி இருக்கிறது, உனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது, அது உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். இத சொல்லும் பொழுதே மருந்து மாத்திரையால பிசாசை என்ன செய்ய முடியாது? விரட்ட முடியாது. அது ஒரு தற்காலிகம்தான். நெரிஞ்சு முள்ளு குத்துது, நல்ல வீக்கமா ரத்தம் வருகிற மாதிரி வீங்கி போயிருக்கு. நீங்க வெளியில எத்தனைதான் மருந்து வைத்து கட்டினாலும் உள்ள முள்ளை எடுக்கலாட்டி அதுல சுகத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதே போலதான் நீங்க வெளிப்புறமாக என்னதான் செஞ்சாலும் உள்ள பிசாசை விரட்டாம அது வெளியில என்ன செய்யாது? போகாது. அதற்கு தேவை இருளை விரட்டுவதற்கு வெளிச்சம் நிறைந்த சத்தியம் தேவை. ஒரு ரூம் இருளாக இருக்கு. அந்த இருட்டை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? லைட் போடுவோம், வெளிச்சம் போடுவோம் இல்லையா? இருளை கையால தள்ளி என்ன செய்ய முடியாது? போக வைக்க முடியாது. இருள் இருக்குதேன்னு புலம்புறதுனால என்ன செய்ய முடியாது? போக வைக்க முடியாது. அது போக வைக்கணும்னா என்ன செய்யணும்? லைட்டை போட்டா போதும். அது போல சத்தியத்தை உங்க சிந்தனைக்கு நீங்க கொடுத்து கொண்டே இருந்தால் போதும். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் விடுதலை பெற முடியும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சுகம் பெற முடியும். நாங்க அதை பார்க்கிறோம். சத்தியத்தை கேட்க வேண்டிய பிரகாரமா தாழ்மையா ஏற்றுக்கொண்டா போதும். அந்த சத்தியத்தை அவங்க கையில வச்சு ஒரு ரூம்ல வச்சு அவங்களை போட்டு கேட்க வச்சா போதும். எப்பேற்பட்ட கட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அவிழ்ந்து விடும். ஏன்னா அது வெளிச்சம். அது சிந்தனைக்குள் போகும்போது அது வெளிச்சத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அந்த வெளிச்சம் இருளை அகற்றுகிறது. நான் சொல்றது சுவிசேஷன் சொல்லியே அந்த பொண்ணுக்கு தெரியாது. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கட்டு என்ன செய்யறது? இல்லை. அதனால அதுல வல்லமை இருக்குங்கிறத நான் என்ன செய்யறேன்? நம்புகிறேன். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒரு விசுவாசி, இப்பொழுது சொல்ற சாட்சி ஒரு விசுவாசி. அவருக்கு இந்த ஊழியத்தை பத்தி சொல்லி நம்பரை கொடுத்திருக்கிறாங்க. பேசுகிறார். பேசும்போது நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். பொதுவா இந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது ஒரு நோயாளி ஒரு முக்கியமான ஒரு விடுவிக்க முடியாத நோயில இருக்கும்போது அவர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறாருங்கிற சத்தியத்தை கேட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அது உங்க குரல்லையே என்ன செய்யும்? தெரியும். அப்படி சந்தோஷப்படலை அப்படின்னா அவங்களுக்கு அது இன்னும் என்ன செய்யல? புரியலன்னு அர்த்தம். இந்த சுவிசேஷத்தெல்லாம் நான் சொல்றேன். அவருடைய குரல்ல எந்த மாற்றமும் இல்லை. இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் அந்த சத்தியத்தெல்லாம் அனுப்பி நான் கேட்க சொல்றேன். மறுநாள் அவர் பேசும்போது அவருடைய வாய்ஸ் என்ன செய்யல? மாறல. அடுத்து நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த சுவிசேஷம் புரிகிறதா இல்லையா? அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அவர் செஞ்சிருக்கிறதெல்லாம் சரிதான் சிஸ்டர், ஆனா நான் பாவத்துல விழுந்து விட்டேன், அதற்கான தண்டனை இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ மறுபடியும் ஒரு விசுவாசி பாவத்தில் விழும் பொழுது அவருடைய ரத்தம் அவரை எப்படி கழுவி மறுசீரமைக்க அது காத்திருக்கிறது. மறுபடியும் அந்த கிருபை அவரை எப்படி அதுல தூக்க காத்திருக்கிறது. அவர் நீதிமானாக இருக்கிறார். அவருடைய சரீரம் பாவ இயல்பை கொண்டது. ஆவியானவர் அதை பலப்படுத்த, அதை சரிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் அவருடைய பாவத்தை எண்ணவில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். இதெல்லாம் சொல்லும் போது அவருக்கு கிட்டத்தட்ட கேன்சருங்கிற ஒரு ரிப்போர்ட். அவருடைய பிரச்சனை என்னன்னா, தலையை அவரால் நேரா வைக்க முடியாது, கழுத்து பகுதி திரும்பி தான் இருக்கும். அந்த மரண பயத்துல தான் அந்த சகோதரன் இருந்தார். அவர் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். தேவன் அவரை அன்பு செய்கிறார். தேவன் அவர் மேல கோபமா இல்ல, அவருடைய கிருபை அவரை தூக்கி எடுக்க காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட உடனே அவருக்கு ரிப்போர்ட் என்னன்னா, கேன்சர் இல்லை என்ற ரிப்போர்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் கோபமா இருக்கிறாருங்கும் போது அந்த கிருபை அவரால் என்ன செய்ய முடியல? தர முடியல. பிசாசங்க பொய் சொல்றான், நீ இதை செஞ்சுட்டல்ல, அவர் உன் மேல என்ன செய்கிறார்? கோபமாக இருக்கிறார்.
நீ தவறி விழுந்து விட்டாய் இல்லவா, அதனால உனக்கு இந்த தண்டனை. நீ தேவன் கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அதை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்வு, ஒரு இளைப்பாறுதல் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற சத்தியத்தை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், அது உங்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்றால், அந்த இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு வாழ்வை இந்த உலகத்துல நீங்க வாழணும்னு சொன்னா, நீங்க தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவரால் அன்பு செய்யப்பட்டிருக்கிறீங்க, அவரால் நேசிக்கப்படுறீங்க, அவரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சத்தியம் தெரியாம அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எபேசியர் 6வது அதிகாரம் 12 இருந்தே வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ஏற்கனவே கடந்த வாரத்துல பார்த்தோம். நம்ம ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்துல தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் போராட்டம் இல்லை என்று அர்த்தம் ஆகாது. போராட்டம் உண்டு. ஆனா அந்த போராட்டம் உங்க நோயோடு கிடையாது, உங்க பிரச்சனையோடு கிடையாது, உங்க பாவத்தோடு கிடையாது, உங்க சாபத்தோடு கிடையாது, உங்களை எதிர்க்கின்ற மனிதர்களோடு கிடையாது. நம்முடைய ஒரே போராட்டம் பிசாசோடு மாத்திரம்தான். இந்த போராட்டத்திலையும் இந்த போர்க்களத்திலையும் நமக்கு ஒரு கவச உடை கொடுத்திருக்கிறாராம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கவச உடை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கவச உடை என்ன, அதுல ஒரு பாகம் என்ன அப்படின்னு சொன்னா 14வது வசனம் பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். நெஞ்சு பகுதியில ஒரு மார்பு கவசம் வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க போரிடும் போது. அந்த காலத்துல அதோட நோக்கம் என்னன்னு தெரியுமா? எதிரிகள் வந்து அங்க அவங்களோட நெஞ்சு பகுதியை தாக்குனா என்ன ஆகும்? இறந்து போயிடுவாங்க. முக்கியமான உறுப்பு அந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்கு, இருக்குது. இருதயம் அங்க என்ன செஞ்சிரும், செயலிழந்து விடும். இங்க அந்த இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற கவச உடை என்னவென்றால் நீதி என்னும் மார்பு கவசம். நீதினா என்னன்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். உனக்கு தகுதி இல்லை, உன் தகுதியை நீ இழந்து விட்டாய், நீ அவருடைய சமூகத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்ககிட்ட இல்லைங்கிற குற்ற மனப்பான்மையையும் தகுதியின்மையையும் சாத்தான் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம நீதி என்னும் மார்க்கவசத்தை என்ன செய்து கொள்ளணுமா, தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ளல அப்படின்னு சொன்னா அந்த விளைவுகள்ல தான் இருப்போமே தவிர இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்னோட நீதி நான் செய்கின்ற செயல்களினால் அல்ல, என்னோட நீதி நான் சம்பாதித்து பெற முடியாத ஒரு நீதி. என்னோட நீதி கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் அவரது நீதியே எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நீதியை குறித்து உங்க சிந்தனைகளுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது, தேவ நீதியை நான் கிறிஸ்துவின் மூலம் பெற்றிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நீதியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தகுதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது உங்க குற்ற மனப்பான்மை உங்களை விட்டு என்ன செஞ்சிரும், போகும். உங்க தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு என்ன செஞ்சிரும், போயிரும். தகுதி இல்லை என்ற உணர்வு உங்களை விட்டு என்ன செஞ்சிரும், போயிரும்.
உங்களுக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தேவனிடத்தில் எப்படி உங்களால் விசுவாசமாக செல்ல முடியும்? அவர் ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்கிறாரு. உனக்கு எந்த நேரத்துல கிருபை தேவையோ, எந்த நேரத்துல இரக்கம் தேவையோ, எந்த இடத்துல என்னோட உதவி தேவையோ, தைரியமா கிருபாசன தண்டைக்கு வா. என் இரக்கம் உனக்காக என்ன செஞ்சிருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. என் கிருபை செயல்படுவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. நாம் அவரிடத்தில் செல்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா பிசாசு என்ன செய்கிறான்? நீ பாவத்தில் விழுந்து விட்டாயா, நீ தேவன்கிட்ட போக முடியாது. அவர் எப்படி இருக்கிறாரு? கோபமா இருக்கிறாரு. உன் தகுதியை நீ என்ன செஞ்சிட்ட? இழந்து விட்டாய் என்று அவனும் குற்றப்படுத்துகிறான். நம்முடைய மனசாட்சியும் என்ன செய்யும்? குற்றப்படுத்தும். நாம கேட்கிற போதனைகளும் எப்படிதான் இருக்குது? எப்படி போதனையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எப்படி போதனையை கேட்கிறோம்? நீ பாவிங்கிற போதனையையும் நீ நீதிமான்கிற போதனையும் சேர்த்து கேட்டீங்கன்னா இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பாவிங்கிறத கேட்கும்போது பாவின்னு சொல்லி விசுவாசிப்போம், நீதிமான்னு கேட்கும்போது நீதிமான்னு விசுவாசிப்போம். ஆக மொத்தம் இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியாது? விசுவாசத்தோடு போக முடியாது. கால் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நடுங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, அந்த விசுவாசத்தில் ஒரு உறுதி இருக்காது. நம்ம கேட்கறது எதை கேட்கிறோம் ரொம்ப முக்கியம். நீங்க பாவிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தைரியமா எழுந்து கிருபாசன தண்டைக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவரை பற்றும் அறிவினால் அநேகரை அவர் நீதிமான்களாக்குகிறார். நான் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்துவே நமது நீதியாய் இருக்கிறார். ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறோம், 35 மார்க் பாஸ் மார்க். இது இருந்தாதான் அடுத்த கிளாஸ்க்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லாட்டி அடுத்த கிளாஸ்க்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்மோட பாஸ் மார்க் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். அவர் இல்லாம நான் பரலோகமோ தேவனோட பக்கத்துலயோ என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவர்தான் நம்ம தகுதி என்று அவர் சொல்லும் பொழுது உங்க சுகத்தை பெறுகிறதுல உங்களுக்கு என்ன தடை? உங்களுடைய விடுதலையையும் உங்க கிருபையையும் அவருடைய தயவையும் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு எது தடையாக இருக்க முடியும்? பவுல் கேட்கிறார், அவர் என் சார்பில் நிற்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? உங்க நோய் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. உங்களுடைய பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்க சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்க பிரச்சனைகள் உங்களுக்கு மேலே இல்ல, உங்களுடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது. அசத்தாவிகள் பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இந்த சுவிசேஷம் சொல்லும் போது அது அழுது கொண்டு போறதை நாங்க பார்க்கிறோம். அது சும்மா போகல. எப்படி போகுது? அழுது கொண்டு. இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன்னா அதால அந்த இடத்துல என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. நீங்க இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க இருக்கிறதே யாருக்குள்ளதான் இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள். அப்போ அந்த விளைவுகள் எப்படி உங்கள் சரீரத்தில் இருக்க முடியும்? அந்த பிரச்சனைகள் எப்படி உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியும்? அதை ஆளும் ராஜாக்களாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க எப்படி போக முடியும் அப்படின்னா, தேவன் உங்களை அன்பு செய்கிறார், அன்பு செய்து கொண்டே இருக்கிறார், உங்களை மன்னித்திருக்கிறார், உங்களை விடுவித்திருக்கிறார், உங்களை மீட்டிருக்கிறார், உங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்கும் பொழுது உங்களால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை விலையாக கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்துவுக்கு வெளியிலையும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நேற்று ஒரு பொண்ணு சாட்சி சொன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பொண்ணு கருத்தரித்திருக்கும் பொழுது 5 மாதம் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை சரியாக என்ன செய்யல? உருவாகல. அது பிறந்தாலும் அது மரித்து தான் பிறக்கும். அப்படியே பிறந்தாலும் ரொம்ப நாள் என்ன செய்யாது? உயிரோடு இருக்காது. பிறந்தா ப்ளூ கலர்ல தான் பிறக்கும், உயிரோடு என்ன செய்யாது? இருக்காது. அதை அழிக்கிறதுக்கும் அவளுக்கு மனசு இல்லை. அதை அபாஷன் செய்ய சொல்லி டாக்டர் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இங்க நம்ம ஊர்ல, சென்னை, நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவளுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க எங்ககிட்ட என்ன இல்லை? வசதி இல்லை. உங்களுக்கு வேணா நாங்க என்ன செய்யறோம்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம்.
அந்த பொண்ணு 9வது மாசம் ஆகுது. ஊழியத்துல உள்ள ஒரு சகோதரி இந்த சத்தியத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து சத்தியங்கள் எல்லாம் அனுப்பி விசுவாச வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் பிறக்குது. பிறக்கும்போது ஒரு சின்ன புள்ளி கூட ப்ளூ கலர்ங்கிற அடையாளம் அந்த குழந்தைகிட்ட இல்லை. அந்த பொண்ணு பிறந்த உடனே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாராம். ஆனா பிறந்து 5 நாள் ஆகுது, ஆப்ரேஷன் என்ன செய்யல, பண்ணல. ஆனா இந்த விதை அந்த பொண்ணுக்குள்ள போயிட்டு, என் குழந்தைக்கு என்ன நடக்க போகுது, ஆப்ரேஷன் நடக்க போகுது. சொல்லி கொடுத்த சகோதரி சொல்றாங்க, நீ ஆப்ரேஷன் வேண்டாம் என்று விசுவாசித்தால் உனக்கு ஆப்ரேஷன் என்ன செய்யாது, தேவையில்லை. வேண்டும் என்றாலும் அதையும் அவர் கிருபையாக சரி செய்து கொடுப்பார். நீ எதை விசுவாசிக்கிறாய்? எனக்கு ஆப்ரேஷனே நல்லபடியா முடியட்டும். நம்முடைய விசுவாசத்துக்கு இறங்கி அந்த கிருபை வெளிப்படுகிறது. ஒரு நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு லட்சக்கணக்கில் செலவு. அதை பண்ணுகிறதுக்கு என்கிட்ட வாய்ப்பே இல்லை. ஆனா அது எப்படி நடந்து முடிந்ததோ எனக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு ஆன மருத்துவ செலவை டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தப்பி செல்வதற்கு ஒரு போக்கையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க இதற்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது, இந்த செலவுக்கு நான் என்ன பண்றது, அது உங்க வேலை இல்லை. உங்களோட வேலை அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்யணும், போகணும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள எப்படி போக முடியும்? அவருடைய அன்பை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. உங்க நீதியின் கிரியைகள்னால அதை வாங்க முடியாது. உங்க நல்ல செயல்கள்னால வாங்க முடியாது. அவரை அறிகிற அறிவினால், அவரை பற்றும் விசுவாசத்தினால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்ய முடியும், போக முடியும். ரொம்ப அழகா அந்த குழந்தை ஆக்டிவா இருந்தது. நேற்று நாங்க பார்த்தோம். நல்ல துரு துருன்னு சொல்லி அப்படி ஒரு நோய் இருந்த குழந்தையாகவே அது என்ன செய்யல இல்லை. அந்த பொண்ணு சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, இதே பிரச்சனையோட ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு நான் அந்த சுவிசேஷத்தை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், அவளால இதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல, அதை பிடித்து கொள்ள முடியல. அந்த குழந்தை அவளுக்கு அபாஷன் ஆனது. கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவுக்கு வெளியேயும் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம். ஒரே பிரச்சனை தான். ஒருத்தங்க எப்படி பலனை பார்க்குறாங்க, ஒருத்தங்களால எப்படி பலனை பார்க்க முடிகிறது இல்லை. தேவன் ஒருவரே, அவர் மாறாதவர், அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. பெற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்தில் தான் அந்த மாற்றம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பெரிய ஒரு விடுதலை. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன விடுதலை கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய செயல்கள்லயே முக்கியமானது ரட்சிப்புனா என்னங்கிறத அறிந்து கொள்றது தான், சத்தியத்தை அறிந்து கொள்றது தான். நிறைய பேர் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல வரும்போது நாங்க சத்தியத்தை கொடுப்போம், அவங்களுக்கு கோபம் வரும். எங்களோட பிரச்சனைகளை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்காக நீங்க ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க சத்தியத்தை தருகிறீர்கள், இத கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த சத்தியத்தை உட்கார்ந்து அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையை கையாள வேண்டிய அவசியமே இல்லை, அதற்காக ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா தீர்வும் சத்தியத்தில் இருக்கிறது. அது உங்களை இளைப்பாறுதலுக்குள் அழைத்து செல்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி. கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பையும் விடுதலையையும் வாழ்வையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கிருபையையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுக்கு நீர் ஆறுதல் செய்திருக்கிறீர். எங்கள் வனாந்தரத்தை நீர் ஏதேனாக மாற்றி இருக்கிறீர். எங்களுடைய அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டமாக, எங்களுடைய புலம்பல், கண்ணீர், எங்களுடைய பயம், கவலை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக, துதியும் கீத சத்தமுமாக நீர் மாற்றி இருக்கிறீர். சிலுவையில் எங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீர் தந்திருக்கிறீர். இந்த இளைப்பாறுதலுக்குள் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று இன்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த செயல்களை, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் எங்களுக்கு என்ன செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது, அதை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நாங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம், அந்த ஆறுதலை பெற்றிருக்கிறோம்.
தேவ வல்லமை எங்கள் வாழ்வில் செயல்படக்கூடிய இடத்திற்கு நாங்கள் செல்லுகிறோம் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக நன்றி. அவங்களுடைய சரீரங்கள், அவங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா பாவ சாப கட்டுகளையும், நோயின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசிர்வாதத்தை, தேவ சமாதானத்தை அவர்கள் வாழ்வில் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெயகிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. கோணலான வழிகளை செவ்வையாக்குகிற தேவன் அவர்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையை அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.